இந்தியா கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் இன்று சென்னை வருகிறார். இந்தியா பிளாக் கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரிலே சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். அவருக்கு ஆதரவு நல்க வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயம். இந்த தேர்தலை பாஜக அரசு வலிந்து திணித்திருக்கிறது. ஏற்கனவே துணைத் தலைவராக குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை திரு தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பணிவிலக வைத்திருக்கிறார்கள். இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள். அவருடைய நிலை என்ன என்பது கூட தெரியவில்லை. இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவரை அச்சுறுத்தி வீட்டு காவலில் வைத்துவிட்டு இந்த தேர்தலை நம் மீது பாஜக அரசு திணித்திருக்கிறது. என்றாலும் கூட இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக கவனத்தை குவித்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக மராட்டிய மாநிலத்தின் ஆளுநராக இருந்த தமிழகத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். உடனே தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவோம் என்று சிலர் இங்கே குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கான துணைத் தலைவர் பதவி அல்ல இது, இந்தியாவுக்கான துணைத் தலைவர் பதவி. எனவே இதில் தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்தப்படுவதிலே எந்த பொருளும் இல்லை. சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மண்டலங்களை தனியார் மயப்படுத்தி விட்டார்கள். இப்போது 2 மண்டலங்களை தனியார் மயப்படுத்துகிற போது உழைப்பவர் உரிமை இயக்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடங்கியது. அந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாகவே இருக்கிறோம். முதலமைச்சரை சந்தித்து அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த தொழிலையே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானதாக நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது என்பதைத்தான் மாற்று கருத்தாக முன்வைத்தோம். 31 நாள் சிறையில் இருந்து அவங்க பதவி பறிக்கப்படும் சொல்லி மத்திய அரசு மசோதா கொண்டு வராங்க. 30 நாளில் ஒருத்தர் மேல கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணிடலாமா? இல்லை, இந்த சட்டம் மிகவும் கொடிய சட்டம், பாசிசத்தின் உச்சம். இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியதே தவறு. பாஜக அரசு ஒரு பாசிச அரசு என்பதற்கு இந்த சட்டமே ஒரு சாட்சி.